Today's entry question. What is the importance of mentioning X by R ratio in a circuit breaker? அதாவது ஒரு சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ் பை ஆர் ரேஷியோ மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் த சர்க்யூட் பிரேக் எப்படி இருக்கும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேவிஏலையோ அல்லது எம்விஏல இருக்கும். அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா சர்க்யூட் பிரேக்கர் இஸ் நார்மலாக வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். அண்ட் இட் event of fault it isolate the faulty section. அதுதான் அதனுடைய ரோல். ஜென்ரலாகவே அது லைவ் கண்டிஷன்லேயே சர்க்யூட்டோடையே இருக்கும். அதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம். தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். நெக்ஸ்ட், ஹவு டு டிரைவ் த கெப்பாசிட்டி ஆஃப் அ சர்க்யூட் பிரேக்கர். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோர்ஸ் 11 kV லைன் இருக்கு. லைன் வோல்டேஜ் வந்து 11 kV. அதுல வந்து ஒரு ஸ்டார் கனெக்டட் லோடு கொடுத்துருக்கோம். அதனுடைய ரியல் பவர் வந்து 30 மெகாவாட்ஸ். அதனுடைய ரியாக்டிவ் பவர் வந்து 45 MVAR, மெகா வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ். அது வந்து ஒரு ஸ்டார் கனெக்டட். அப்ப அந்த P plus JQ is given. Pங்கிறது ரியல் பவர், Qங்கிறது ரியாக்டிவ் பவர். இப்போ இதுலேருந்து நம்ம அப்பேரண்ட் பவர் கால்குலேட் பண்ணலாம். அப்பேரண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு ரியல் பவர் பிளஸ் ரியாக்டிவ் பவர். therefore அப்பேரண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் பிளஸ் 45 ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா you will get 54 MVA. ஸோ அந்த நெட்வொர்க்கினுடைய அப்பேரண்ட் பவர் வந்து 54 MVA. இப்போ லைன் வோல்டேஜ் வந்து 11,000. இப்போ பர்ஃபேஸ் வோல்டேஜ் வந்து 11,000 டிவைடட் பை √3 போட்டிங்கன்னா 6,350. Now you can draw a power triangle. Adjacent side 30, opposite side 45. அப்போ ஹைபாட்னியூஸ் எவ்வளவு? 30 ஸ்கொயர் பிளஸ் 54. இப்போ tan theta 45 by 30, opposite side divided by adjacent side பார்த்தீங்கன்னா 1.5. அப்போ tan theta is equal to 1.5. therefore theta is equal to tan inverse of 1.5 போட்டிங்கன்னா you will get 56 degrees வரும். அப்போ தீட்டா வந்து 56 degrees அப்படின்னா cos theta அதனுடைய பவர் ஃபேக்டர் வந்து 56 டிகிரிஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.55. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இப்போ லைன் வோல்டேஜ் இருக்கு, ரியல் பவர் கொடுத்துருக்கு, ரியாக்டிவ் பவர் கொடுத்துருக்கு. இதுலேருந்து நம்ம அதனுடைய பவர் ஃபேக்டரை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அதே நெட்வொர்க்கில் 250 MVA கெப்பாசிட்டி வித் X by R ரேஷியோ ஆஃப் 5. நார்மலாக X by R ரேஷியோ 4க்கு மேலே தான் இருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ why they are mentioning X by R ratio 5 ஏன் கொடுக்குறாங்க? இதுதான் கொஸ்டின். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் என்னன்னா இந்த 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ். அதாவது நீங்கள் ஃபால்ட் கரண்ட்டை எவ்வளோ மேக்னிடியூட்னு பார்க்கணும். நார்மல் கரண்ட்டை விட 5 times ஹையராக இருக்கும் ஜென்ரலாக ஃபால்ட் கரண்ட். அப்போ இதை வந்து சிம்மெட்ரிக் ஃபால்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ டிசைன் ஃபார் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு கரண்ட் பண்ணுறீங்க, ஆனால் 5 times கரண்ட் அதிகமாக போச்சுன்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேட் ஆகும். சில சமயத்தில் ஃபயர் ஆகிடும். சம்டைம்ஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டெவலப் ஆகி பஸ் பார் எல்லாம் பெண்ட் ஆயிரும். லாட் ஆஃப் இல் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ ஜென்ரேட்டர் தான் காஸ்ட்லி. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் அதை விட கம்மியாக இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைன் கம்பேர் பண்ணுறப்ப அதனுடைய காஸ்ட் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இப்போ ஃபால்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் சைடு லைன் சைடில் ஏற்படலாம். பிரைமரி சைடு ஆஃப் த
transformer, secondary side of the transformer are very near to the generator. இப்போ எங்கே ஃபால்ட் ஆகுதோ அப்போ வெரி நியர் டு த சோர்ஸ் வர்றப்ப இந்த இம்பிடன்ஸ் கம்மியாயிரும், லோ இம்பிடன்ஸ் பார்த்து கிரியேட் ஆயிரும். மோர் ஓவர் வோல்டேஜ் ஜீரோ இருந்துச்சுன்னா கரண்ட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகும். அப்போ இது ஒரு அனாலிசிஸ், ஒரு மேத்தமேட்டிக்கல் டூலை ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். சர்க்யூட் பிரேக்கரோட ரேட்டிங்கை அரைவ் பண்ண முடியும். ஆல் வில் derive the rating from the short circuit studies. ஸோ ஜென்ரலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 3 ஸ்டடிஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ், இதுக்கு ஈக்குவலண்ட் அனாலஜி. ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்கார், ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போகிறார். அவர் என்ன பண்ணுவார், பேஷண்ட்டை லே டவுன் பண்ணி இசிஜி எடுப்பார், எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். திஸ் இஸ் கால்டு ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். அதுலேருந்து என்ன நம்ம இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பிக்யூஆர்எஸ் வேவ் ஃபார்மில். இதுக்கு பேர் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். ஸோ இஃப் எனி அப்நார்மல் சேஞ்சஸ் இஸ் சீன் இன் த இசிஜி வேவ் ஃபார்ம், அகைன் அதே பேஷண்ட்டை ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அ டைனமிக்ஸ் அனாலிசிஸ். அந்த பேஷண்ட்டு ட்ரெட்மில்ல வாக் பண்ணுவார். ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுறப்ப அவருடைய இசிஜி, தே வில் ரெக்கார்ட் த இசிஜி. அந்த ரெக்கார்டிங் இசிஜி தான் டைனமிக் அனாலிசிஸ். அடுத்தது டிரான்சியன்ட் அனாலிசிஸ். இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸ்னா என்னன்னா, ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காரு, ஐசியூல இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிறாரு. அவருடைய அதாவது ஹார்ட் ஃபங்க்ஷனை வந்து கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கன்சர்ன்டு டாக்டரோ ஸ்டாஃப் நர்ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. he is under monitoring, மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனி அப்நார்மல் சேஞ்சஸ், அவர் பல்ஸ் ரேட்டு கம்மியாயிருச்சு, இல்லை ஹார்ட் அப்படி நிற்குது அப்படின்னா உடனே டீஃபிபிரிலேட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவரை காப்பாற்றணும். திஸ் இஸ் கால்டு டிரான்சியன்ட் அனாலிசிஸ், ஈக்குவலண்ட் அனாலஜி. அப்போ 3 அனாலிசிஸ். இந்த ஃபால்ட் அனாலிசிஸ் வந்து டிரான்சியன்ட் அனாலிசிஸில் வந்துடும். டிரான்சியன்ட்னா ஷார்ட் டைம் பினாமினன் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடக்கும். இப்போ வந்து ஒரு 50 ஹெர்ட்ஸ் சப்ளை அப்படின்னீங்கன்னா F is equal to 50, therefore T is equal to 1/50, 20 millisecond. இப்போ இந்த ஃபால்ட் வந்து மில்லி செகண்ட்ஸில் தான் வருது, ஈவன் லெஸ் தென் மில்லி செகண்டில் கூட இருக்கும். இப்போ இந்த ஃபால்ட்டு 10 மில்லி செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் வந்து 10 மில்லி செகண்டில், ஃபர்ஸ்ட் செகண்ட்லேருந்து 10th செகண்டில் 7th செகண்ட்லேயும் ஏற்படலாம், 5th செகண்ட்லேயும் ஏற்படலாம், 8thலையும் ஏற்படலாம். அப்படி ஏற்படுறப்ப அந்த மாதிரி வர்றப்ப அப்போ அந்த ஸ்டேஜில் பவர் ஃபேக்டர் என்னமா இருக்கும். ஸோ எக்ஸ்பைஆர் ரேஷியோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, டு ஃபைண்ட் த பீக் அசிமெட்ரிக்கல் கரண்ட். இப்போ சிம்மெட்ரிக்கல் கரண்ட் தான் சிம்மெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ், அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ்னு பண்ணுவோம். இந்த சிம்மெட்ரிக்கல் ஃபால்ட் வந்து RYB 3 ஃபேஸும் டெட் ஷார்ட். இது ரேர்லி அக்கரிங் ஃபால்ட். தட் fault only gives a maximum amount of fault current. The remaining fault, unsymmetrical fault la single line to ground fault, double line to ground fault, line to line fault, இது ஒரு கேட்டகரி. ரெண்டுத்துக்கும் பேசிக்கா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, symmetrical fault means the magnitude of fault current and phase displacement is equal, hence it is called as symmetrical fault. Unsymmetrical fault, not event of fault, unequal displacement of phase displacement and unequal magnitude of fault. Fault current வந்து unequal ஆயிருக்கும். இந்த அனாலிசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஃபால்ட் லெவல் இம்பிடன்ஸை வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணி என்ன சர்க்யூட் பிரேக்கர் போடலான்னு பார்க்கணும். இதில் ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா, சப்போஸ் யூ அண்டர் ரேட் த சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னா எக்யூப்மெண்ட் போயிடும். ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வந்து காஸ்ட்லி ஒரு 50 lakhs இருக்கு. ஜென்ரேட்டரோட காஸ்ட் வந்து 50 lakhs. ஜென்ரலாக அதுக்குள்ள ப்ரொடெக்டிவ் டிவைஸ் என்னவா இருக்கலாம்னா, ஹவு மச் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் அப்படின்னா 7 to 10%, அதாவது 5 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய கால்குலேஷன் தப்பாக போய் அந்த சர்க்யூட் பிரேக்கர் டீரேட்டடிங்காக இருந்துச்சுன்னா 50 lakhs எக்யூப்மெண்ட் பேர்ன் ஆயிரும், அது ஃபயர் ஆயிரும், நிறைய ப்ராப்ளம் வந்துடும்.
நாட் ஓன்லி தட், அப்போ வந்து இந்த சைடில் ஏதாவது பிரைமரி இது ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு இதெல்லாம் ரிலே கோஆர்டினேஷன், இங்கே ஒரு ரிலே, அங்கே ஒரு ப்ரொடெக்ஷன், அங்கே ஒரு எல்லாத்தையும் பண்ணுறதுனா ரிலே கோஆர்டினேஷன். இப்போ அட் event ஆஃப் ஃபால்ட், அந்த ஃபால்ட் கண்டிஷனில் நான் ப்ரீவியஸ்லி ஐ டோல்ட் யூ தட் ஹையர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சிம்மெட்ரிக்கல் ஃபால்ட்டு தான் இருக்கும். ஸோ சிம்மெட்ரிக்கல் ஃபால்ட் கரண்ட் பேஸ் பண்ணி தான் we are design a circuit breaker. ஒன்ஸ் நம்ம சர்க்யூட் ஃபால்ட் கரண்ட் டிசைன் பண்ண பிற்பாடு அந்த ஃபால்ட் கரண்ட் ப்ளஸ் x/r ரேஷியோ கொடுக்கணும். ஸோ த சர்க்யூட் பிரேக்கர் இஸ் சப்ஜெக்ட் டு டெஸ்டிங். அந்த சர்க்யூட் பிரேக்கரை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கு, அது எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை ஓவர் எ பீரியட் ஆஃப் லெஸ் தென் மில்லி செகண்டில் எப்படி அது விஸ்டாண்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த அதில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா எக்யூப்மெண்ட்டு அன்ப்ரொடெக்டட், சேஃப்டி கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இப்போ சப்போஸ் இது வந்து ஆயில் சர்க்யூட் பிரேக்கராக இருக்குது, இல்லை SF6 இருக்குது, அது வந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னா ஒர்க்கிங் பர்சனலுக்கும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இது வந்து நிறைய அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கும். அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஸ்டடி பண்ணுறப்ப ஆஸ் எ ப்ரொடெக்ஷன் இன்ஜினியர் வந்து ரொம்ப ஜுடிஷியலாக பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஹையர் ரேட் பண்ணிங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் ரேட்டிங் வந்து KVA ரைஸ் ஆக MVA ரைஸ் ஆக அல்லது KVA ரைஸ் ஆகிறப்ப அதனுடைய காஸ்ட் ரைஸ் ஆகும், அன்னெசரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பண்ணுவாங்க. இதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ப்ரீவியஸ் கிளாஸில் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் x/r அப்படின்னு சொன்னேன். x/rங்கிறது பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் x/r அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் த திங். அதே இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் R adjacent side, opposite side X, Z, இதுதான். இப்போ இந்த x/r ரேஷியோ ரைஸ் ஆக பவர் ஃபேக்டர் குறையும். x/r ரேஷியோ நீங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலாக பவர் ஃபேக்டர் குறையும். x/r ரேஷியோ குறைவாக இருந்துச்சுன்னா பவர் ஃபேக்டர் அதிகமாகும். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நான் சொன்ன ப்ராப்ளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ நோ த லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர் எல்லாம் தெரியும். Then you can calculate the value of R and X. R is nothing but R is equal to cos theta into Z, impedance. X is equal to sin theta into Z. You can find, you know the value of theta. இப்போ இந்த x/r ரேஷியோ நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு, x/r ரேஷியோ 5 இருக்கிறப்ப again you can find the power factor. ஒரு பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் பவர் ஃபேக்டர் அதில் வந்து 0.55 வந்துச்சுன்னா அதில் 0.2 பவர் ஃபேக்டர் கம்மியாகும். அப்போ இந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபால்ட் எப்படி, ஃபால்ட் சமயத்தில் இந்த ஹையர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போய் டேம்ப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு அனாலஜி, ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நார்மலாக ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஒரு 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 சொல்கிறீங்க யுவர் ஃபாதர் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், எமோஷனில் அவரோட பிபி எமோஷன் ஆகிடுவார், அவர் கத்த ஆரம்பிச்சிருவார், ஹீல் சவுண்ட், அண்ட் தென் வில் ஸ்டார்ட் கிரையிங். அப்புறம் எல்லாரும் கன்சல்ட் பண்ண அப்படியே சப்சிட் ஆகி நார்மல் பொசிஷனுக்கு வருவார். அந்த ஈவெண்ட் அந்த சமயத்தில் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, அது மாதிரி அந்த கரண்ட் வந்து அந்த ஈவெண்ட் ஆஃப் ஃபால்ட் வந்து ஹையர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போயிட்டு ஸ்லோவாக டேம்ப் ஆகி ரெடியூஸ் ஆகி கம்மியாயிடும். ஸோ அந்த டியூரேஷனில் அந்த ஸ்பெசிஃபிக் தட் லெஸ் தென் ஒரு 1 மில்லி செகண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக போய் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது விஸ்டாண்ட் பண்ணணும். சர்க்யூட் பிரேக்கர் ஹேஸ் டு விஸ்டாண்ட். அந்த 1 மில்லி செகண்டாக இருந்தாலும் அந்த கரண்ட் ஹையர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை விஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இப்போ 5.5 வச்சுக்கலாம், 6 வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அப்போ வந்து அதனுடைய பீக் அசிமெட்ரிக்கல் கரண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த அசிமெட்ரிக்கல் கரண்ட் என்னன்னா ஃபால்ட் நடந்த உடனே அப்படியே சைன் வேவ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிசி மாதிரி வந்துடும். டிசி ரிப்பிள்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அசிமெட்ரிக்கல் கரண்ட். ரிகார்டிங் திஸ் நான் ஒரு ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தமாக ஒரு எக்ஸலண்ட் டாக்குமெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கிறேன், ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறேன். இது அன்னில ஒரு 5 ஸ்லைட்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு இதே ப்ராப்ளத்தை வச்சு நம்ம போடலாம். இப்போ வந்து ஒரு 250 MVA சொன்னோம் இல்லையா, 250 MVA x/r வந்து 5 இருக்குது. இப்போ 250 MVA x/r 5 இருக்குது. அப்போ ஒரு 250 MVA கொடுத்தா ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ஃபைண்ட் த ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ்? எஸ், யூ கேன் ஃபைண்ட். எப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11/√3 the whole square or 6350 the whole square divided by 250 divided by 3. 250ங்கிறது அதனுடைய MVA, அதனுடைய கெப்பாசிட்டி ஆஃப் த பிரேக்கர். 250 divided by 3 போட்டிங்கன்னா
you will get impedance. So once you know the impedance, you know the x by r ratio, again you can find the resistor. அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சு r எவ்வளவு இருக்கு, x எவ்வளவு இருக்கு, இந்த x by r ratio 5 இருக்கா, இதெல்லாம் நீங்க சிம்பிளா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இதுல CL வாத்வாலையும் அவர் வந்து ஒரு ப்ராப்ளமே டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. பேஜ் நம்பர் 702 or 703 நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த 5 ஸ்லைட்ஸையும் பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் x by r ரேஷியோ நான் எதுலேருந்து எடுத்து என்ன சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னவோ அதுலேருந்து எடுத்து நான் டெரைவ் பண்ணி சொல்கிறேன் இல்லையா, அதை பாருங்கள். அது வந்து ஒரு அமெரிக்கன் எழுதியிருக்கிறார். அமெரிக்கன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்தியாவில் எல்டி சர்க்கியூட் பிரேக்கர்ஸுக்கு x by r ரேஷியோ வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. SR6 இவ்வளோ இருக்கணும், ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்னா எவ்வளோ, ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த x by r ரேஷியோ வேல்யூ இருக்கும். So that's why they are mentioning the value. From the x by r ratio, we can easily find the magnitude of peak asymmetrical current. Peak asymmetrical current உடைய magnitude தெரியணும் அப்படின்னா we should know the x by r ratio. That is the significance of giving x by r ratio in the circuit breaker. With this, I conclude the lecture. Thank you very much for patiently hearing my lecture. Thank you.